நேத்து கொக்கோ ஜோனல் மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு தான் படுத்தேன். அதனால பேக்ல இருந்த எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்து வெளியே வைக்கல. நல்ல வேலை மாத்தாஜி நோட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து செட்டில் பண்ணிட்டேன். நேத்து ஓடின ஓட்டத்துல பாடியில இருந்த பாதி பார்ட் எல்லாமே வாஷ் அவுட். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது அங்கங்க டொக்கு டொக்குன்னு சவுண்ட்லாம் கேக்குது. அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பிட்டு வழக்கம் போல காலேஜுக்கும் ஜூட்டு. எப்பயும் இந்த நேரத்துக்கு வளர்ந்தவன் தான் ஃபோன் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு கதையே வேற. நம்மளால தேனஸ் ஃபோன் பண்ணி மாப்பிள்ள நீ பஸ் ஸ்டாண்டே வெயிட் பண்ணி வந்துடாத, ஒரு வேலை இருக்கு நான் வந்து உன்னை கூட்டு போறேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வண்டி நேரா எங்க போச்சு, மெடிக்கல் ஷாப்புக்கு. டேய் காலையில என்கிட்ட எங்க கூட்டு வந்தேன்னு கேட்டா மாப்பிள்ள அதுவாடா அப்படின்னு ஒரு பெரிய கதை சொன்னான். அவன் சொன்ன கதையும் கேட்கறதுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்துட்டு மதியத்துக்கு பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங்கா எப்பயும் போல ட்ரைனிங்க்கு வந்துட்டேன். கணக்கு படி நேற்று மேட்ச் விளையாண்டதால இன்னைக்கு ரெஸ்ட் தான். இருந்தாலும் ஜிம் பக்கம் ஒரு என்ட்ரியை போட்டேன். ஏன்னா தற்போதைய உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்ட்ரெச்சிங் பண்ணாதான் நாளைக்கு ட்ரைனிங்க்கு சுறுசுறுப்பா வர முடியும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற சில பேர் லெக் ஒர்க் அவுட் தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கார்டியோ தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுல எது தெரியுமா ரொம்ப கஷ்டம், இந்த ஸ்ட்ரெச்சிங் தான். ட்ரெட்மில்ல அட்ட ஸ்ட்ரெச்ல 5 கிலோமீட்டர் கூட ஓடிடலாம் போல. ஆனா இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ற ஃபீல் இருக்கே எப்பப்பா. ஆனா இங்க ஒருத்தன் அந்த விஷயத்தை ரொம்ப கேஷுவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கான். கடைசி ஒரு வாரமா நம்மளால கிரிக்கெட் ஆன் ஃபார்ம்ல இருக்காப்ல, ப்ராப்பரா ட்ரைனிங்க்கு வந்துடுறாப்ல, நம்ம சொல்றத கரெக்டா பண்ணிடுறாப்ல. நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணா நம்மளுக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிச்சுவேஷன் இதுதான். யாராவது நமக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட மாட்டாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம தோஸ்து வந்துட்டாப்ல. அவன் கத்து வச்சிருந்த வித்து எல்லாத்தையும் இறக்கி மசால் தோசை மாதிரி அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு. ஸ்ட்ரெச்சிங் பாதி போயிட்டு இருக்கும்போது உர்ராசாமி போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் லைட்டா மசில் ஆக்டிவேஷனுக்காக கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிட்டு பாடி ஹைட்ரேஷனும் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.